இப்பொழுது நம்முடைய வளம் வசந்தகுமார் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். குருவை சரணம், குருவின் திருவடிகளை சரணம். சார், ஜோதிடர்கள் தேவையானவர்கள் இதை கவனிக்கலாம், வேணாதீங்க எப்பயும் போலவே பேசிட்டு இருக்கலாம், நோ இஷ்யூ. ஓகேங்களா? ராகுவும் கேதுவும் நீங்கள் அறிந்ததும் அவர்களை அறியாத விஷயமும். இந்த ராகு கேதுக்களை வைத்து நாம் பலன் பார்க்கறதுல என்ன தவறு பண்ணுறோம் அல்லது எதனை வைத்து அவர்களுக்கு நாம் பலன் நிர்ணயிக்கிறோம், இதில் நாம் எந்த இடத்துல நம்மளுடைய பலன் சொல்வதில் தடுமாற்றம் அல்லது ஏமாறுறோம் அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ராகு கேதுக்கள் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும். சுரபானு அப்படிங்கிற ஒரு அசுரன் அமிர்தத்தை உண்டனால விஷ்ணுவின் கையால் வெட்டுப்பட்டு ஒரு நபர் இரண்டாக பிரிஞ்சிட்டாரு. அமிர்தம் உண்டனால உயிர் போகலை, சாகாவரம் பெற்றுட்டாங்க. அதனால ஒரு பாம்பை பிடிச்சி ரெண்டாக வெட்டி மனுஷ தலைக்கு பாம்போட உடலையும் மனித உடலுக்கு பாம்போட தலையும் சேர்த்து ஒருத்தரை இரண்டாக உருவாக்கி சாகாவரம் பெற்றனால நவகிரகத்தில் உள்ள சேர்த்து விட்டு அவரையும் நாம் இன்னைக்கு கொண்டாடுறோம். இதை நம்ம சயின்ஸை எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பூமிக்கு சூரியன் சந்திரன் இவர்கள் இருவரும் இணையக்கூடிய வெட்டுப்புள்ளி, இதை வடக்கு வெட்டுப்புள்ளின்னு சொல்லுவாங்க. நார்த் சோலார் கட்டிங் ஈக்குவலன்ட் பிளானட், அதாவது கண்ணுக்கு தெரியாத கிரகம், சாயா கிரகம் அல்லது மாய கிரகம், நிழல் கிரகம், இப்படி நாம் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த ராகு கேதுக்கள் இருவரும் ஒருவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒருவர் கிடையாது. ஏன் அப்படின்னா, வெட்டுப்படுவதற்கு முன்பு வரைந்தான் அவர் ஒரே மனிதர். வெட்டுப்பட்டதுக்கு அப்புறம் தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் பிரிஞ்சங்காட்டி அவருடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஓகேங்களா? அது எந்த இடத்துல என்ன அப்படிங்கிறத மேட்ச் பண்ணல அப்படின்னா, மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாதது தலை வேணும். தலைனா நீங்கள் சினிமாக்கெல்லாம் போக வேண்டாம், தலை, மனிதனுடைய தலை வேணும். தலை இல்லை அப்படின்னா கழுத்து கீழே இருக்கக்கூடியது முண்டம், அது ஒரு உருவகப்படுத்த முடியாது, இன்னார் தான் அப்படின்னு சுற்றி காட்ட முடியாது. ஸோ அந்த கேட்டகரியில் போயிடுது. அப்போ இந்த தலையில தான் ஐம்புலன்கள் சொல்லக்கூடிய கண், மூக்கு, வாய், செவி, மூளை அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்போ இதில் தான் இந்த புற உலக வாழ்க்கையும் ஞானத்தையும் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனால் இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய மனித உடல் இருக்கிறதற்கு தலை இல்லை, வெறும் பிண்டம் மட்டுமே இருக்கு. அது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா நம்மகிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடையவே மாட்டோமா? இது மனிதர்களுடைய சுபாவம். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அசுரராக இருந்து அமிர்தம் உண்டு தேவராக மாறிய சுரபானுங்கிற ராகு கேதுக்கும் இதே தான். அப்போ ஒரு நபர் இரண்டாக வெட்டுப்பட்டாலும் அவர்களிடம் இல்லாத ஒன்றை வாழ்நாள் ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்காங்க. ராகுவும் தேடிக்கிட்டே இருக்கிறார், கேதுவும் தேடிக்கிட்டே இருக்கிறார். அப்போ ராகு கிட்ட என்ன இருக்குன்னா, தலை இருக்கு, உடல் இல்லை. அப்போ உடல் சார்ந்த தேவைகள், உடல் சார்ந்த விஷயங்கள், லௌகீக வாழ்க்கை, இது எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கிறவர் ராகு. கேதுவுக்கு மனிதனுடைய உடல் இருக்குது, மனித தலை இல்லை. அப்ப அந்த தலையில் இருக்கக்கூடிய மூளை, கண்ணு, மூக்கு, வாய், காது இப்படிங்கிறது தான் ஐம்புலன்களும் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளே சரணாகதி அடைஞ்சு பரமாத்மாவோடு இணைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அந்த கேது. அப்ப கேது என்ன பண்றாருன்னா, தங்கிட்ட இருக்கக்கூடிய உடம்பு சார்ந்த தேவையை அவர் இந்த உலகத்துல தேடல. அவர் என்ன தேடுறார், தன்னிடம் இல்லாத தலையின் மூலியமாக பரமாத்மாவோடு ஐக்கியமாவதற்கு உண்டான தேடலை அவர் தேடிட்டு இருக்கார். ஸோ அப்போ ஒரே நபர் இரண்டாக வெட்டுப்பட்டங்காட்டி ராகுங்கிறவர் தன்னிடம் இல்லாத உடலை தேடி சுத்திட்டு இருக்கிறார். கேது அப்படிங்கிறவர் தன்னிடம் இல்லாத தலையை தேடி சுத்திட்டு இருக்கிறார். அப்போ ஒரு ஜாதகத்துல ராகுக்கு பலனை பார்க்கும் பொழுது ராகுவோடு என்ன காரகத்துவமோ அதை சேர்ந்து பலனை சொல்லணும். கேதுவிற்கு சொல்லும் பொழுது கேது இல்லாதவனை தேடிட்டு இருக்காரு, கடைசி வரைக்கும் கிடைக்காது, ராகுக்கும் கிடைக்காது. ஆனால் அவரு இல்லற வாழ்க்கைக்கு தேடல, புற வாழ்க்கைக்கு தேடிட்டு இருக்கிறார். ஸோ அப்போ ராகு கேதுக்கு பதிலான்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லக்கூடாது, மாற்றி தான் பலன் சொல்லணும். இதை இன்னும் ஈஸியாக எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ராகு கேதுவை சர்ப்பம் சொல்லிட்டாங்களா, எல்லாருமே நாம் ஏற்றுக்கக்கூடிய விஷயம் சர்ப்பம். அப்போ நம்ம மனித உடம்பில் காலபுருஷ தத்துவத்தில் தலை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்,
கரெக்டுங்களா? ஆனா பாம்புவிற்கு அதனுடைய வாய் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட். கரெக்டா சார்? பாம்பு இப்படி ஊறிட்டு போகுதுன்னா முதல்ல என்ன இருக்குதுங்க? பாம்புக்கு வாய், அதற்கப்புறமேட்டுக்கு தான் மூக்கு, கண்ணு, உடம்புன்னு இப்படி இருக்கும். ஸோ அப்போ காலப்பிரசுத்தத்தில் மனுஷனுக்கு தான் தலை ஃபர்ஸ்ட், பாம்புக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா வாய் பகுதி. அப்போ ஒரே நபர் ரெண்டா வெட்டப்பட்டுட்டாங்க. அப்போ ஒரு பாம்பை வாய்ப்பகுதி, அதாவது தலை ஸ்டார்டிங்ல இருந்து வயிற்று பகுதி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கனால் அதற்கு ஆதிக்கம் வகிக்கக்கூடியவர் ராகு. வயிற்றிலிருந்து வாளுக்கு வரைக்கும் இருக்கக்கூடியவர் கேது. ஸோ பாம்புங்கிறது ஒன்று தான், ஆனால் இரண்டாக வெட்டுப்படும் போது ரெண்டு. இப்போ பாம்பில் எல்லாத்துக்குமே தெரியும், தன்னுடைய இறை மீது விஷத்தை செலுத்தி உணவை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு வகை பாம்பு இருக்கு. இதே இந்த மலைப்பாம்பு, இந்த அனகொண்டா இதெல்லாம் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இரையை பிடிச்சி இறுக பற்றி அதை மூச்சு திணறடிச்சு கொண்டுட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ ரெண்டு டைப் இருக்கு. அப்போ விஷத்தை செலுத்தி தன்னுடைய இரையை தனக்கு உணவாக ஆக்குவது ஒரு டைப்பு, தன்னுடைய இரையை மூச்சு திணற அடிச்சு அதனுடைய விழாக்கள் எலும்புகள்ல உடைய வச்சு உணவை எடுத்துக்கக்கூடிய ஒரு டைப்பு. அப்போ விஷத்தை செலுத்துவது வாய்ப்பகுதி இருக்கக்கூடியது ராகு. ஏன்னா மனுஷ தலை இருக்கிறது ராகுகிட்ட தான் இருக்கு, மனுஷ தலை இல்லாதது கேது. அப்போ ஒரு விஷயத்தை, ஒரு இறைக்காக பாம்பு என்ன பண்ணுங்க, தன்னுடைய வாயை எவ்வளவு வேணாலும் பெருசு பண்ணும். அப்போ இந்த வாய்ப்பகுதியில் தான் நாக்கு இல்லாத நரம்பு இருக்கு, என்ன வேணாலும் போய் பேசும். இந்த ராகுங்கிற தலை இருக்குது, உடல் இல்லை, பாம்பு தான் இருக்கு. அப்போ இந்த பாம்பு என்ன பண்ணுது, தனக்குன்னு இருப்பிடத்தை கட்டிக்க தெரியாது. ஒரு கரையான் பொத்து இருந்ததுன்னா கரையானல் எல்லாம் வெளியே துரத்திட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கும். இல்லை ஒரு பொந்து வங்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்ததுன்னா அங்கே இருக்கிற எலியோ பெருச்சாலியோ கொன்னுட்டு இல்லை வெளியே துரத்திட்டு ஆக்கிரமிக்கும். ஓகேங்களா? அப்போ மாயை, பொய் பேசுவது, சூது, மாது, பிரம்மாண்டம், ஏன்னா தன்னோட இறைக்கு தகுந்தாப்புல தன்னுடைய உடல் அமைப்பையே மாற்றிக்கொள்ளக்கூடியது. அப்போ என்னெல்லாம் லௌகிக வாழ்க்கைக்கு ஒரு மனுஷன் பொய் பேசுவான், தவறான வழியில போவான், தனக்கு தேவைனா எப்படி வேணாலும் நடந்துக்குவான் அப்படின்னால் ராகு. ஓகேங்களா? ஒரு மனித வாழ்வில் ஒருவருக்கு பலாபலனை ராகுக்கு எடுக்கும் பொழுது ராகு யார் கூட சேர்ந்திருக்கிறார், எங்க உட்காந்துருக்கிறார், யாரு கூட சேர்க்கை பெறார், இதை தெரிஞ்சால் ராகுக்கு இதைத்தான் சொல்லி பலனை சொல்லணும். ராகு கேது ரெண்டு பேரும் தடமாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்களே. ராகு நிறைய கொடுப்பார். இந்த அருணாச்சலம் படம் பார்த்தீங்க இல்லையா, சுந்தர்சி ரஜினி நடந்த அது மாதிரி ஒரே நைட்டுக்குள்ள ஒரு ரூம் சுருட்டியும் குடிச்சா எங்க அப்பா போட்டாரு, இல்லை ஒரு மாசத்துக்குள்ள 30 கோடி செலவு பண்ணா 300 கோடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ராகு அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக கொடுத்து அதுல நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பவர் ராகு. எதுவுமே கொடுக்க மாட்டேன் ஏன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, ஸோ அதனால உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தரமாட்டேன் அப்படின்னு ஜாதகத்தை சொல்லக்கூடியவர் தான் கேது. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பலாபலனை சொல்லிடலாம். ராகுவுக்கு ஒரு மாதிரி பலாபலனை சொல்லணும், கேதுவுக்கு ஒரு மாதிரி பலாபலன் சொல்லணும். ஆனால் நாம் எல்லாம் இப்படி தான் சொல்கிறோமா அப்படின்னா கிடையாது. பொதுவாகவே ஒரு ஜாதகம் வந்துருச்சு, திருமணத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்கிறோம், லக்னத்தில் ராகு இருக்குப்பா, இல்லை 7ஆம் இடத்துல ராகு இருப்பா, அவ்வளோதான், உனக்கு அவ்வளோ சீக்கிரம் கல்யாணங்கிறது நடக்காது. லக்னத்தில் கேது இருக்குது, உனக்கு புள்ள பாக்கிங்கிறது லேட் ஆயிரும், இல்லை உன்னோட 5ல் நிற்கிது, இல்லை உன்னோட 9ல் நிற்கிது, அதனால உனக்கு இதெல்லாம் கிடைக்காது, தடை பண்ணுறோம் அப்படிங்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஜோதிடத்தை வடிவமைச்சு கொடுத்தவங்களும் அதை நமக்கு சொல்லி கொடுத்தவங்களும் சூட்சகமாக ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு, இல்லை அதையெல்லாம் நம்மகிட்ட மறைச்சிட்டாங்களான்னு தெரியல. இதை சிறப்பாக எடுத்துகிட்டு வந்தது யார் அப்படின்னா ஆர்ஜி ராவ் ஐயா. எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியலன்னு எனக்கு தெரியல. பிருகு நந்தி நாடி முறையை இது இப்படி தான் இருக்கு, ராசி கட்டத்தை வச்சு இந்த மாதிரி தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை உடைச்சு மக்களுக்கு எளிமையா பலனை சொல்ல முடியும் அப்படின்னு எடுத்துட்டு வந்தவர் யார் அப்படின்னா ஆர்ஜி ராவ். தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 3/4 ஜோதிடத்துக்கே அர்ப்பணிச்சு கொண்டாந்தவர். அதற்கப்புறமேட்டுக்கு தமிழில் கொண்டு வந்தவர். அவருடைய வழித்தொண்டல் பின்னெல்லாம் நிறைய இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் அந்த பிருகு நந்தி நாடி, சப்தரிசி நாடி, கஷ்யப்பர் நாடி, ஹோர நாடி, இந்த மாதிரி விஷயங்கள்ல மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு போய் சேர்த்தது யார் அப்படின்னா அமரர் சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா. எத்தனை பேத்துக்கு தெரியும்னு என்னன்னு தெரியல. ஸோ அவரு புத்தகத்தெல்லாம் படிச்சீங்கன்னா இவளெல்லாம் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு 4-5 புத்தகம் தான். அவர் கிட்டத்தட்ட 24 புத்தகம் எழுதியிருக்காரு. ஆனால் 4-5 புத்தகத்தை மட்டும் படிச்சீங்கன்னா எதுவுமே தெரியலனாலும் உங்களால் ஜோதிடம் சொல்ல முடியும்.
அந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்துருப்பார். அவருடைய புத்தகம், அவருடைய ஸ்பீச்சஸோட கேட்டு பிடிச்சதெல்லாம். ஏன்னா நான் அவங்களுடைய சிஷியர்களாக வந்தவங்க தான். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ராகுவிற்கும் கேதுவிற்கும் காலபுருஷ தத்துவத்தில் 12 வீடுகளில் சொந்த வீடு கிடையாது. கரெக்டுங்களா? எல்லா கிரகமும் கடிகாரம் உள்சுற்றும் பாதைக்கு சுற்றினால் இவர்கள் மற்றும் எதிர்மறையாக சுற்றுவார்கள். ஆனால் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ராகு கேதுக்கள் வக்கர திசையில் சுற்றுறாங்க, அல்லது எதிர்மறையாக சுற்றுறாங்க, அல்லது கடிகாரம் உள் சுற்றுறாங்க அப்படின்னு. ஒரிஜினல் அது கிடையாது. எல்லோருமே படிச்சிருப்போம், சூரியனை சுத்தி தான் இந்த கோள்கள் இயங்கிட்டு இருக்குன்னு. சூரியனை சுத்தி கொண்டு இந்த பூமி இயங்கிறது எப்படி சுத்துதுன்னா, சூரியனை சுத்தி வருவது கிளாக் வைஸ், கடிகாரம் உள் சுற்று. ஆனால் தன்னைத்தானே சுத்தி கொள்ளுது அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ், எதிர்மறை சுற்று. இந்த பூமி சுத்துவதற்கும் இந்த ராகு கேதுக்கள் இணைவதும் அப்படிங்கிறது சமம். ஏன் அப்படின்னா சூரிய சந்திரனுடைய வெட்டு புள்ளிகள் தான் இந்த ராகு. அப்போ நாம பூர்வ புண்ணிய கர்ம வினைகள்ல என்ன பண்ணிட்டு வந்தோம், அதற்கு நாம என்ன அனுபவிக்கிறோம் அப்படின்னு. நல்லது பண்ணியிருந்தா நல்லது கொடுப்பாங்க, கெட்டது பண்ணியிருந்தா கெட்டது பிடிவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க பேங்க்ல உங்க பேர்ல ஒரு 10 லட்சம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா மாசம் ஒரு 7 பைசா இன்ட்ரெஸ்ட்ல மாசம் கட்ட 7,000 ரூபாய் வட்டி வாங்கிட்டு இருப்பீங்க. அதே பேங்க்ல 10 லட்ச ரூபாய் கடனை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா மாசம் கண்டா 1,4 லட்சம் ரூபாய், சரி 1,4% வட்டிங்கிற பேர்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே நீங்க போட்டு வச்சிருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறது 7%, வாங்கிட்டு தான் நீங்க திருப்பி செலுத்த வேண்டியது 1,4%. ஓகேங்களா? அதைத்தான் நாம் இப்ப எதுக்காக பிறந்திருக்கிறோம்னா, ஏற்கனவே போன ஜென்மத்துல வட்டிக்கு வாங்கி திங்கிறதுக்கு வந்திருக்கிறோமா, வட்டி கட்டுறதுக்கு வந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிறப்பு. இப்ப பண்றதெல்லாம் மணிமொழி அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, ஜோதிடர் இருக்கிறாரு, அப்படி இப்படின்லாம். அவர் ஏற்கனவே செஞ்சதை இப்ப அனுபவிக்கிறாரு. இப்ப செஞ்சதை அவர் அடுத்த பிறவியில் அனுப்பிப்பாரு. அதை நாம பார்க்க போறதில்லை. ஸோ இதை இந்த ராகு கேதுக்கள் எப்படி நமக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாம்புங்கிறது வாய்ப்பகுதி சொன்னேன். அப்போ ஸ்ட்ரைட் 7ஆம் பாவத்தில் தான் கேது இருக்கிறார். அப்போ 180 டிகிரி. இதில் எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஜாதக கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் சரியாக 180 பாகையில் தான் இருப்பாங்க. அப்போ ராகுக்கு என்ன சொன்னோம், முதல் இடத்துல வாய்ப்பகுதி தான் வரும்னு சொன்னோமா. அப்போ காலபுருஷ தத்துவத்தில் வாய்ப்பகுதியை குறிக்கக்கூடியது எதுங்க? ரிஷபம். சார் இது தலை. இந்த முக அமைப்புங்கிறது 2ஆம் பாவம். கழுத்து, கை ஜாயிண்ட்லாம் 3, மேல் மார்பகம் 4, இதயம் 5, மேல் வயிறு 6, அடிவயிறு 7, பிறப்புறுப்பு 8, தொடை வரைக்கும் 9, முழங்கால் 10, கணுக்கால் வரைக்கும் 11, பாதம் 12. இதுதான் காலபுருஷ தத்துவம். மேஷம் முதல் மீன வரைக்கும் கொடுத்துருக்கு. அப்ப இந்த பாம்பு கொண்டாந்து வைக்கணும்னா பாம்புக்கு எடுத்தோடனே இருக்கிறது வாய்ப்பகுதி தான். அப்போ மனித உறுப்புல வாய்ப்பகுதி இருக்கக்கூடிய ரிஷபம். அப்போ ராகுவிற்கும் கேதுவிற்கும் சொந்த வீடு கிடையாது. ஓகேங்களா? பாம்பு எப்படி வேணாலும் பேசும், எப்படி வேணாலும் பண்ணும், தன் இறைக்காக எப்படி வேணாலும் திரும்பும். இதன் அடிப்படையில் ராகு அப்படிங்கிறவர் நாடி முறையில் அல்லது பாரம்பரிய முறையில் வச்சிங்கனாலும் சரி, ரிஷபத்தில் ராகு உச்சம். ஓகேங்களா? சொந்த வீடெல்லாம் கிடையாது. மூல திரிகோண வீடுங்கிறது வேற டைப்ல வரும். அப்போ ரிஷபத்தில் ராகு உச்சம். அப்ப அதற்கு நேர் எதிராக விருச்சகம் அப்படிங்கிறது 180 டிகிரி வரும். அப்ப அது வால் பகுதி. கேது அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அது ஆசன வாய் இருக்கிற பகுதி. பாம்போடைய வால்ல தான் மலதுவாரம் இருக்கும். அப்ப காலபுருஷ தத்துவத்தில் நம்மளுக்கு எங்க மலதுவாரம் இருக்கு? 8ஆம் பாவம் தான். ஸோ அப்போ இந்த இடம் கேதுவிற்கு உச்சம். இது ஓகேங்களா? ரிஷபம் அப்படிங்கிறது ராகுவிற்கு உச்சம், விருச்சகம் அப்படிங்கிறது கேதுவுக்கு உச்சம். ராகு கேதுவிற்கு சொந்தமா வீடு கிடையாது. ஆனா சொந்தமா தலைக்கு 3 நட்சத்திரம் இருக்கா? இது எல்லோருக்கும் தெரிஞ்சது. அப்போ மேஷத்துல அஸ்வினி, சிம்மத்துல மகம், தனுசுல மூலம். இது 3 கேதுவோட நட்சத்திரம். அடுத்து காலபுருஷ தத்துவத்துல அடுத்த திரிகோணம் 3, 7, 11. 3ஆம் இடத்துல திருவாதிரை மிதுனத்துல, 7ஆம் இடம் துலாம்ல சுவாதி, கும்பத்துல சதயம். இது ராகுவோட நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் என்னது? அறம் வீடு. சார் அறம், பொருள், இன்பம், மோட்சம் 4ஆ பிரிச்சிருக்காங்களா? மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம் அப்படின்னு 3 மண்டலத்தையும் 4 வீடா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ முதல் வீடு வர்றது என்னன்னு பாருங்க, அறம். அறம் செய்யக்கூடிய வீடு. அதுக்கு அடுத்ததுதான் ரிஷபங்கிறது பொருள்.
மிதுனம் அப்படிங்கிறது இன்பம் அல்லது தன்னுடைய தேவையை சொல்லக்கூடியது. 4வது அப்படிங்கிறது மோட்சம். இப்படியே தான் 3 திரிகோணமும் இருக்கும். அப்போ இந்த அறம் சார்ந்த வீடுகளில் கேதுவோட நட்சத்திரம் இருக்கும். இன்பம், சிற்றின்பம், பேரின்பம், ஏதோ ஒன்று தனக்கு சார்ந்த விஷயங்கள்ல ராகு நட்சத்திரம் இருக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்தில் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த இடங்களில் எல்லாம் கேதுவோட நட்சத்திரம் இருக்கு. அதே காலபுருஷ தத்துவத்தில் 3வது இடம், 7வது இடம், 11வது இடத்தில் ராகுவோட நட்சத்திரம் இருக்கு. இதெல்லாம் இன்பத்தை குறிக்கக்கூடியது, அது மோட்சத்தை குறிக்கக்கூடியது. இப்ப நாம என்ன சொல்லுவோம், ஜாதகத்துல பொதுவா ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவம் அப்படிங்கிறது ஆணுக்கு புத்திரஸ்தானமும் பெண்ணிற்கு 9ஆம் பாவம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானத்தை சொல்லுவோம். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஜாதகருக்கு லக்ன பாவத்திலிருந்து 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானத்தை சொல்லுவோம். இப்ப காலபுருஷ தத்துவத்துல சொந்த வீடு இல்லாத இந்த ராகு கேதுக்கள் நட்சத்திரத்தை தன்னுடைய சொந்த வீடுகளாக பாவிக்கிறாங்க. அப்ப பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் 1, 5, 9 கேது, காலபுருஷ தத்துவத்தில் 3, 7, 11 ராகு. கரெக்டுங்களா? இது புரிஞ்சிருச்சுல? அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ கேது நின்றால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, உங்களுக்கு வாரிசு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நான் இருக்கிறேன்னா என்னுடைய ஜீன் அப்படிங்கிறது என் தந்தை மூலியமாக சதைப்பிண்டம் வந்திருக்கலாமே தவிர்த்து என்னுடைய மூலக்கூறு அப்படிங்கிறது என்னோட தாத்தா, என்னுடைய பையன் அப்படிங்கிறது என் மூலியமா பிறந்திருந்தாலும் என்னோட டிஎன்ஏ அவன்கிட்ட இருக்காது, எங்க அப்பாவது தான் இருக்கும். ஸோ இந்த 1, 5, 9ங்கிற ட்ரையாங்களை கடத்தி கொண்டு வந்து சேர்ப்பது கேது. கரெக்டுங்களா? ராகு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3, 7, 11 கூடியவர். அப்போ 3, 7, 11 7ன்னா கலத்திரமா? ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எதிர்பாலினம் வேணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கைக்கு வேணும். இந்த உலகம் இயங்குதுன்னா 7 இல்லைன்னா இயங்காது சார். ஆணு பெண்ணு சேர்லினா ரீப்ரொடக்ஷனே இல்லை, பிறப்புகளே இல்லை. அப்போ இந்த பூமி சுழற்சி அப்படிங்கிறத இல்லை. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 11ஆம் பாவகத்தில் ராகு இருந்தால் அதை தோஷமாகவே சொல்லக்கூடாது. ஏன்னா காலபுருஷ தத்துவத்திலேயே அவங்கள தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் ராகு ஒரு வகையான பாம்பு, கேது ஒரு வகையான பாம்பு. கரெக்டுங்களா? ராகு கேதுக்கள் இடம் மாறி இருந்தால் தான் செய்ய வேண்டிய வேலையை மாற்றி செய்வாங்க. இப்போ 1, 5, 9 கேது இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறோம். 3, 7, 11 ராகு இருந்தால் நல்லது. இதே மாறாக 1, 5, 9 ராகு இருந்தால் கண்டிப்பாக புத்திரத்தில் லேட் பண்ணுவார். இல்லை ராகுன்னா என்ன? ஒன்னை மாற்றி கொடுக்கறது. அப்ப இன்னைக்கு என்னது? IVF, IY அல்லது சினைப்பை அல்லது கருமுட்டைகளை எடுத்து வெளியில வச்சு வளர்த்தி உள்ள செலுத்தக்கூடியது. அப்ப இது ராகு, மாற்றி கொடுக்கக்கூடியது. 3, 7, 11 அப்படிங்கிறது இன்பத்தை சொல்லக்கூடியது. ஆனால் கேது அப்படிங்கிறது அறத்தை சொல்லக்கூடியவர். அவரு போய் 3வது இடத்திலோ 7வது இடத்திலோ 11வது இடத்திலோ உட்கார்ந்தால் கண்டிப்பாக கலத்தரத்தை தாமதப்படுத்துவார். ஓகேங்களா? அப்போ 1, 5, 9 கேது உட்காருவது நல்லது, 1, 5, 9 ராகு உட்காருவது நல்லதில்லை. 3, 7, 11 ராகு உட்காருவது நல்லது, 3, 7, 11 கேது உட்காருவது சிறப்பில்லை. ஸோ இது தடை தாமதம், லேட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்து எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளால பலன் சொல்ல முடியும். இன்னொரு சிம்பிளான விஷயம் சொல்லிட்டு போயிடலாமா? இப்ப ராகு கேதுகளுக்கு சொன்னோம் இல்லையா? ராகு அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் ரிஷபம் 2வது வீட்டில் உச்சம் சொல்லிட்டோம். அடுத்தது 3, 7, 11 இந்த வீட்டில் இவரோட நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டோம். ராகுக்கு கேதுவிற்கு 8ஆம் இடத்தில் உச்சம் அடைகிறார். 1, 5, 9 இந்த இடத்துல எல்லாம் அவருடைய நட்சத்திரம் இருக்கு. அப்போ ஒருவருடைய ஜாதகம் வந்தால் ராகு அப்படிங்கிறவர் அவர் எந்த லக்னமா இருக்கட்டும், காலபுருஷ லக்னத்திற்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை தான் தனிநபர் ஜாதகத்தில் அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்திலிருந்து இந்த பாவங்களில் ராகுவோ கேதுவோ இருந்தால் நன்மையா தீமையா இதை பார்க்க தெரிஞ்சால் நமக்கு போதும். அப்ப காலபுருஷ தத்துவத்தில் காலபுருஷ லக்னம் மேஷமா, 2ஆம் இடத்தில் ரிஷபம் உச்சமா, 3ஆம் இடத்தில் அவருடைய நட்சத்திரமா,
7ஆம் இடத்திலும் அவருடைய நட்சத்திரமா, 11ஆம் இடத்திலும் நட்சத்திரம். அப்போ வந்திருக்கிற வாடிக்கையாளர் எந்த லக்னமாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருக்கட்டும், அவருடைய லக்னத்திற்கு 2வது இடத்தில், 3வது இடத்தில், 7வது இடத்தில், 11வது இடத்தில் ராகு அமர்ந்தால் அது அவருக்கு சுபமே. ஓகேங்களா? காலபுருஷ தத்துவத்துல என்னத்தை கொடுத்துருக்காங்களோ அதை தான் தனிநபருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னத்திற்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். கரெக்டுங்களா? அடுத்தது கேதுவிற்கு காலபுருஷ தத்துவத்துல 8ஆம் இடத்துல உச்சம் சொல்லிட்டோம். அப்ப கேதுவோட நட்சத்திரம் இருக்கிறது எங்க இருக்குது? மேஷம், சிம்மம், தனுசு. காலபுருஷன்ல 1, 5, 9. அப்போ வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர் எந்த ராசியா இருக்கட்டும், எந்த லக்னமா இருந்துட்டு போட்டோம், அவருடைய லக்னத்திற்கு 1வது இடத்தில், 5வது இடத்தில், 9வது இடத்தில், 8வது இடத்தில் கேது இருந்தால் அவர் எந்தவித தோஷமும் கிடையாது, அதுவும் சிறப்பே. இவங்க 2 பேரும் மாத்தி இருந்தாங்களா மட்டும்தான் பிரச்சனை. ஓகேங்களா? அதே போல இந்த ராகு கேதுக்குல யாரு நட்பு யாரு பகை அது தெரியாம பொதுவா பாரம்பரியத்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதையே தான் இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கிறோம். ராகு கேதுக்குலா டோட்டலா 7 பேர்த்துக்கும் கெடுதல் பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரிஜினலா அது கிடையாது. ராகுவுக்கு ஒரு சாரார் ஃப்ரெண்ட்ஸு, கேதுவுக்கு ஒரு சாரார் ஃப்ரெண்டு. இந்த ராகு கேதுகளுக்கு டோட்டலா எனிமி அப்படின்னா ஒரே ஒரு கிரகம் தான். அது இப்ப சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். காலபுருஷ தத்துவத்தையே எடுத்துக்கங்க. ராகு ரிஷபத்தில் உச்சமடைகிறார். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர். இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் வாடகைக்கு வீடு கொடுத்துருக்காங்கன்னு என்ன பண்ணுவான்? அந்த ஓனர் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையா, சரிங்க சார், கரெக்டுங்க சார், நீங்கள் சொன்னீங்கன்னா சரிங்க சார் அப்படிங்கிற ஒரு முகபாவனைக்காக சிரிச்சுட்டு போவோமா? ஸோ அப்போ அந்த இடத்துல நட்பு ரீதியாக நம்ம உருவ கொண்டாடுவோம். அப்போ காலபுருஷ தத்துவத்தில் தனக்கு நட்சத்திரத்திற்காக வீடு கொடுத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுவிற்கு மிதுனம் அப்படிங்கிற வீடு கொடுத்துருக்காரு. அப்போ மிதுனத்தின் அதிபதி புதன். அடுத்து ராகுவினுடைய நட்சத்திரத்திற்கு காலபுருஷ தத்துவத்தை 7 துலாம்ல சுவாதி. அப்ப அந்த வீட்டு அதிபதி யாரு? சுக்கிரன். அதே காலபுருஷ தத்துவத்துல 11ஆம் வீடு கும்பம், அந்த வீட்டோட அதிபதி சனி பகவான். அப்ப வீடு கொடுத்தவர் கம்பல்சரி ராகு தனக்கு ஃப்ரெண்டா தான் எடுத்துக்கிட்டு ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப நாம ஒரு வீட்டில் வாடகை குடியிருக்கோம்னா ஹவுஸ் ஓனர் பகைச்சிட்டு நம்மளால இருக்க முடியுமா? அவர் என்னவா இருந்துட்டு போறாரு, முகபாவனைக்காக சிரிச்சுட்டு தானே போயாகணும். அப்போ இந்த ராகு அப்படிங்கிறவரு புதன் வீட்டிலோ அல்லது சுக்கிரன் வீட்டிலோ சனி பகவான் வீட்டிலோ இருந்தால் கெடுபலன் செய்ய மாட்டார். ஓகேங்களா? நியூட்ரலானது இருந்துட்டு போயிடுவார். தன்னுடைய வேலையை தசாபுத்தி காலங்களில் அந்த சூட்சமா பிராணன் வருமா செஞ்சிருவாருன்னு வச்சுக்கோங்க. யாரு செஞ்சாலும் விடமாட்டார். ஆனால் பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு பலனை சொல்லும் பொழுது ராகு அப்படிங்கிறவர் புதன் வீட்டிலோ அல்லது சுக்கிரன் வீட்டிலோ சனி வீட்டிலோ இருந்தால் கெடுபலன் கிடையாது. ரைட்டுங்களா? அடுத்ததா பாருங்க கேது. இவர் உச்சமடைகிறது விருச்சகத்துல. இவருடைய நட்சத்திரம் கொடுத்திருக்குது மேஷம், சிம்மம், தனுசு. மேஷம் விருச்சகம் ரெண்டுக்குமே செவ்வாய் தான். சிம்மம் சூரியன், தனுசு குரு. அப்போ கேதுவிற்கு நட்பா வரக்கூடியவர் யார் அப்படின்னா உடைபடக்கூடிய நட்சத்திரங்களான சூரியன், செவ்வாய், குரு. இந்த 3 பேரும் கேதுவிற்கு நட்பு. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் தனுசு, மீனம், மேஷம், விருச்சகம், சிம்மம் இந்த வீட்டில் கேது இருந்தால் பெரிய தீய பலன் செய்ய மாட்டார். கோச்சாரத்தில் செய்வார், ஜனன ஜாதகத்தில் பெருசா பாதிப்பை செய்ய மாட்டார். ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இதைத்தான் நாம் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகுவிற்கு எந்த பாவங்கள் சிறப்பு, ஒரு ஜாதகத்தை பாவ ரீதியாகவும் ஆய்வு பண்ணுவோம், கிரகத்தினுடைய நட்பு ரீதியாகவும் ஆய்வு செய்வோம். அப்போ முதன்மையாக ஆய்வு செய்யும் பொழுது திரிகோணங்கள் 1, 5, 9ங்கிறது ஒரு திரிகோணம், 3, 7, 11 அப்படிங்கிறது எதிர் திரிகோணம். 1க்கு நேர் எதிர் 7. அப்ப 7க்கு 5, 9ங்கிறதா 3, 11. ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். இப்ப நான் தான் வாடிக்கையாளர், உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். நான் வந்து கேட்குறேன், ஏங்க எனக்கு இன்னும் வேலை சரியா அமையல. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், வேலை சரியா அமையல, தொழில் நான் கேட்கல. அப்ப வேலைன்னு என்ன? காலபுருஷ தத்துவத்திற்கு 6ஆம் பாவம். அப்ப அந்த வந்திருக்கக்கூடிய ஜாதகருக்கு லக்னத்திலிருந்து 6ஆம் பாவம் எப்படி இருக்கு, 6ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார், இது காலபுருஷ தத்துவத்தில் கார கிரகம். அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் என்ன கிரகமோ அதுதான் கார கிரகம். அப்ப தொழிலுக்குன்னு எடுத்துக்கிட்டா ஒருவருடைய ஜாதகத்துல புதனை தான் பார்க்கணும். சரி, வேலைன்னு எடுத்துக்கிட்டா புதனை தான் பார்க்கணும்.
ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் யார் யாரெல்லாம் எந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களோ அந்த வீட்டினுடைய அதிபதிகள் தான் காரக கிரகம். அப்போ ஒன்று பாவகாதிபதி பார்க்குறோம், இல்லைன்னா காரகாதிபதி பார்க்குறோம். இவ்வளோதானே, சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? இவர்களை ராகுவோடு சேர்ந்தா உனக்கு கொடுத்துருவாருப்பா, மாற்றி கொடுத்துருவார், வெளியில் கொடுத்துருவார். கேதுவோடு சேர்ந்தா இல்லை கொஞ்சம் டைம் ஆகுது, இல்லை டிலே பண்ணுறாரு, அவர் தரக்கு லேட் ஆகும். ஸோ இந்த கால்குலேஷன் ஒரு ஜாதகத்தை பார்த்தா பாம்பை பிடிச்சி பலனை சொல்லுவாங்க. அப்போ அவருடைய ஜாதகத்தில் ஜனனத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி ராகு கேதுக்கள் எப்படி இருக்காங்க, அவர் யாரோடு சேர்றார். ராகு கேதுக்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எல்லோரும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க. 3, 7, 11 பார்வை கிடையவே கிடையாது. ராகுவிற்கும் சரி கேதுவிற்கும் சரி 1, 5, 9ங்கிற பார்வை மட்டுமே சிறப்பு. 3, 7, 11ங்கிற பார்வையே கிடையாது. ஏன்னா இந்த ராகு கேதுவும் நேரெதிராக இருக்கக்கூடியவங்க. அப்படி பார்த்தா எல்லா ஜாதகத்திலும் சரியா 180 டிகிரியிலே வருவாங்க. அதே போல ஒருவரே இரண்டாக பிரிச்சிருக்காங்க. நாம் சொல்லியிருக்கோமா, ராகுங்கிறது பாம்பு வாய், வால் அப்படிங்கிறது கேது. இப்போ உங்களை நானே ஒரு சாட்டையை கொடுத்து நீங்களே அடிச்சுக்குங்க அப்படின்னு அடிச்சுக்குவீங்களா? பாவலோக்கான சுத்திட்டு பண்ணுவீங்க, இல்லைன்னா போட உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு கிளம்பிடுவோம் இல்லையா? அதுபோல ராகுவும் கேதுவும் ஒருவரை ஒருவர் 7ஆம் பார்வையாக பார்த்து கொள்ளவே மாட்டாங்க. எல்லா கிரகத்திற்கும் 7ஆம் பார்வை சொல்றது போல ராகு அங்கிருந்து 7ஆம் பார்வையா கேதுவியோ, கேது 7ஆம் பார்வையா ராகுவையோ பார்த்துக்கவே மாட்டாங்க. இது ஏற்புடையது தானே, ஏத்துக்கக்கூடியது தானே? ஒரு நபரை 2ஆ வெட்டிட்டாங்க, ஒருவராக இருந்தது 2ஆ போயிட்டாரு. 2ஆ போனதுனால ஒருத்தருக்கு மண்ணு பொண்ணு உடம்பு சுகம் தேவை தேடி ஒரு ஆசையை தேடிட்டு ஓடிட்டு இருக்காரு. இன்னொருத்தருக்கு உடம்பு இருக்குது, தலை இல்லை. அப்ப அவரு ஞானத்தை தேடி ஓடுறாரு, இல்லற பற்றோ சுகமோ ஏதோ தேடல. அப்ப 2 பேர் 2 டைப்பா, இவர் ஒரு பிட்டு அவர் ஒரு பிட்டு. அப்ப 2 ஹாஃப் ஆஃபா பிரிச்சிடும். அப்போ ராகு கேதுவை பார்க்க மாட்டார், கேது ராகுவை பார்க்க மாட்டார். அப்ப 7ஆம் பார்வையே இல்லைன்னா 7க்கு 5, 9ன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடமோ 3ஆம் இடத்தையே பார்ப்பாங்களா? ஸோ 7ஆம் இடத்துக்கே பார்வை இல்லை அப்படிங்கும் பொழுது அதற்கு திரிகோணமான 3ஆம் இடமோ 13ஆம் இடமோ பார்வையாகவே நம்ம எடுத்துக்காதீங்க, வராது. ஓகேங்களா? அப்ப ராகு கேதுகளுக்கு பலனை கொடுக்கும் பொழுது 1, 5, 9 அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கடிகார முள் சுற்றுக்கு நேர் எதிராக, இல்லை அப்படின்னா வக்ரகிரதி அப்படிங்கிறத குறிச்சுக்குங்க. இதை வச்சு பலனை பார்த்தீங்கனாலே போதும். இப்ப கோச்சாரத்துல கும்பத்துல ராகு, சிம்மத்துல கேது. அப்ப சிம்மத்துல உட்காந்துருக்க கேது தன்னுடைய முதல் பார்வையாக மேசத்தையும் 2வது பார்வையாக அதாவது 9ஆம் பார்வையாக தனுஷையும் பார்த்துட்டு இருப்பார். கும்பத்துல உட்காந்துருக்கிற ராகு தன்னுடைய முதல் பார்வையாக துலாத்தையும் 2வதாக கன்னியும் பார்த்துட்டு இருப்பார். இதை மட்டும் வச்சு கோச்சார ராகு கேதுக்களை வரக்கூடிய ஜனன ஜாதகத்துல அவருடைய வெறும் ராசி கட்டம் போதும். ராசி கட்டத்துக்கு வெளியில இந்த ராகு கேது இங்க இருக்கிறாருன்னு நீங்க அப்படியே மைண்ட்ல ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் வச்சு பாருங்க, ராகு கேது அந்த ஜாதகத்தில் உட்காந்துருக்காங்கன்னா அங்கிருந்து 5வது இடத்துலையோ 9வது இடத்துலையோ என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ராகுவோடு அவருடைய ஜன ஜாதகத்தில் எந்த கிரகம் சேருதோ அதை சார்ந்த விஷயங்கள் பெருக்கும் அல்லது தொடக்கி கொடுக்கும். கேதுவோடு சேரக்கூடிய ஜாதகம் அந்த ஜாதகனுடைய லக்ன பாவத்திற்கு என்ன பாவமா வருதோ, பாவ அதிபதியா வருதோ, அது முடங்கி இருக்கும். இப்போ ரீசெண்டா இப்ப எனக்கு அதிகமா வர ஜாதக ஆய்வுலாம் வேலை இல்லை தொழில் இல்லை முடங்கிருச்சு. வந்ததெல்லாம் மேசம் தனுசு சிம்மம் இந்த ராசி நட்சத்திரம் இல்லது. இந்த பாவங்கள் தன்னுடைய லக்னத்திற்கு 6ஆம் பாவமோ 10ஆம் பாவமோ வரதான் வருது. ஸோ அப்போ அந்த இடத்துல உட்காந்து கேது கொடுக்க மாட்டார். அப்போ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்குங்க, வேற எதையும் போட்டு D1 D12 D7 9 10 எதுக்குமே போக வேண்டாம். ராசி கட்டம் போதும். நவாம்சம் கூட அதனுடைய பாதசாரம் தான், அந்த ஸ்புடங்கிறது இருக்கும். இந்த ராசி கட்டத்தை வரக்கூடியவரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கோச்சாரத்தில் ராகு கேது எங்க போறார், ராகு யாரையெல்லாம் அவருடைய ஜனன ஜாதகத்தில் பார்க்கிறார், அதே கேது அவருடைய ஜனன ஜாதகத்தில் யாரையெல்லாம் பார்க்கிறார். ராகு பார்க்கறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருப்பாரு, கேது பார்க்கறதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருப்பார். இதை மட்டும் பலனை சொல்லுங்க, ஈஸியாக சொல்ல முடியும். ஓகேங்களா? ராகு கேது அப்படிங்கிறது இன்னும் நிறைய இருக்குது, பேசினா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பேசலாம். இன்னும் அந்த விஷயங்கள்ல என்னோட புத்தகத்திலும் கொடுத்துட்ருக்கிறேன். போர் அடிச்சிருந்ததுன்னா மன்னிச்சுக்குங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உபயோகப்படுத்திக்குங்க. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவும் சிறப்பான ஒரு கருத்தரங்கமும் இங்கு நடைபெற்று இருக்கிறது.
இங்கே வருகை தந்து சிறப்புரையாற்றிய நமது வாசு வசந்த ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.